அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோவை நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் அவருடைய ரத்தத்தையும் ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு உடன்படிக்கையாய் கொடுத்துருக்கிறாரு. அவர் ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் நமக்குள்ள வந்து நம்ம ஜீவன் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் புதிய உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு சாமி என்ன சொன்னாரு? இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம் அப்படின்றார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து சரீரத்தை உட்கொள்ளும் பொழுது அவருடைய சரீரம் தான் நம்மளுடைய ஆத்துமா ஆவியில இது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் தான் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்து நிதானித்துத்தான் அவருடைய சரீரத்தை நம்ம உட்கொள்ளணும். ஏனோ தானோ அப்படின்னு போய் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை உட்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், இது என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த ரத்தத்தை நம்ம பானம் பருகும் பொழுது இது ரத்தம் தான், இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் நினைச்சுதான் நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து உணர்ந்து நிதானித்து தான் அவருடைய ரத்தத்தை நம்ம பானமா பருகணும். அப்படி பானமா பருகும்போது நமக்குள்ள குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரிச்சிட்ட பிறகு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளணும். ஏன்னா அவருடைய சரீரமும் ரத்தமும் தூய்மையானது, பரிசுத்தமானது, உண்மையானது, போலியெல்லாம் கிடையாது. அதனால அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது ஜாக்கிரதையா நிதானித்து பயபக்தியோட அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளணும். அப்படி உணராத ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு உலக சிந்தனையில 4 பேர் பார்க்குற மாதிரி அப்படின்னால நம்ம எடுக்கக்கூடாதுமா. அந்த பரிசுத்த சிந்தையோட அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம குடிக்கணும். அப்படி நிதானிச்சு அறிஞ்சி ஏனோ தானோன்னு நீ எடுத்துட்டியனா அதனால என்ன பின் விளைவு வரும் தெரியுமா? அத வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி நீ அப்பத்தையும் ரசத்தையும் நீ சாப்பிடும் போது நீ என்ன அறிக்கிற? அவருடைய மரணத்தை நீ அறிக்கிற. எனக்காக சிலுவையில் இப்படி மரிச்சாரு அப்படின்றது அவருடைய மரணத்தை நீ அறிக்கையிடுகிற. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய்னா தகுதி இல்லாமல் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். அப்படி நீ நிதானிச்சு யோசிக்காம ஏனோத ஒரு அனாவசியமா மனுஷனை போல நீ நினைச்சுக்கிட்டு நீ போய் அவருடைய சரீரத்தையோ ரத்தத்தையோ உட்கொண்டியனா நீ குற்றவாளி, நீ பாவம் செய்கிற அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, எந்த மனுஷன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். பார்த்து இந்த அப்பத்தை புசித்து
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். பாவம் இருக்கும்போது, தகுதி இல்லாத இருக்கும்போது இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்க கூடாது. அப்படி நீ அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தியனா நீ குற்றம் செய்கிற, நீ பாவம் செய்கிற அப்படின்னு வசனம் சொல்லுது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பண்ண கடவன். சோதித்து அறிஞ்சு உன்னை சுத்திகரிச்சிட்ட பிறகுதான், ஆத்மாவை சுத்திகரிச்சிட்ட பிறகுதான் அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளணும். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் அப்படி தகுதி இல்லாம ஏனோதானோன்னு ஒரு அனாவசியமா மதிக்காத, இது கடவுளுடைய சரீரம், இது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம்னு நிதானிச்சு நீ எடுக்கல அப்படின்னா பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அவனுக்கே தீமை அவனே வர வச்சுக்கிறான். அப்படி ஏனோதானோன்னு நீ எடுக்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை ரத்தத்தை உட்கொள்ளும் போது ஏனோதானோ ஒரு நிதானித்து, இது பரிசுத்தமுள்ள சரீரம், இது பரிசுத்தமுள்ள ரத்தம், இதுல ஜீவன் இருக்குது, இது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர், இது அப்படி நிதானிச்சு நீ எடுத்துட்டிய. நிதானித்து நீ எடுக்கலன்னா உனக்கே நீ நியாய தீர்ப்பு வர வச்சுக்கிற, உனக்கே ஆக்கினையே உன் மேலே நீ போட்டுக்கிற. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்படி தகுதி இல்லாம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தையோ அவருடைய சரீரத்தையோ தகுதி இல்லாம உட்கொள்றதுனால நிறைய பேர் என்னவா பலவீனரா இருக்கிறாங்களாம், பலவீனமா இருக்கிறாங்களாம், வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். வியாதி உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நீ ஏனோதானு நினைச்சு எடுக்கிற. ஒரு பயபக்தி இல்லாம, எனக்காக என் பாவத்தையெல்லாம் சுமந்து தீத்தாரே, அவருடைய சரீரம் இது, அவருடைய ரத்தம் இதுன்னு நிதானிச்சு நீ எடுக்கலன்னா உனக்கு சரீரத்துல பலவீனம் வரும், ஆத்மால பலவீனம் வரும், வியாதி பட்டுடுவ. வியாதி வந்தா நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்கிறாங்களான்னு வசனம் சொல்லுது. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நித்திரைனா செத்துட்டாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் ரத்தமும் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளது, எவ்வளோ வல்லமை உள்ளது. பலவீனராய் இருக்கிறன்னா இப்படி நீ நிதானிச்சு இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இது ரத்தம் அப்படின்னு நிதானிச்சு நீ எடுக்காததுனால தான் பலவீனமா இருக்கிற. சரீரமும் பலவீனமா இருக்குது, ஆத்மாவும் பலவீனமா இருக்குது. அதனால தான் பாவம் செய்யற. ஆத்மா பலம் உள்ளதா இருந்துச்சுன்னா, சரீரம் பலம் உள்ளதா இருந்துச்சுன்னா பாவம் செய்வியா? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அவருடைய ஜீவன், அவருடைய உயிர், அவரே உனக்குள்ள இருந்தாருன்னாக்கா நீ பாவம் செய்வியா? பாவம் செய்ய மாட்டேதானே? அப்போ நிதானிக்காத, இதெல்லாம் நீ அறியாம ஏனோதான் அவர் பரவாயில்ல, அவர் மன்னிச்சுட்டு எத்தனை முறை பாவம் செஞ்சால் அவர் மன்னிச்சு பரவாயில்ல, போய் அவர் சரீரத்தை எடுக்கலானே நீ போய் எடுத்தியானா உனக்கு ஆக்கினை நீயே வர வச்சுக்கிற, உனக்கு கேடு நீயே உண்டாக்கிக்கிற, உன் பலவீனத்தை நீயே வர வச்சுக்கிற, வியாதியை நீயே வர வச்சுக்கிற, சீக்கிரம் செத்து போற, நரகத்துக்கு போற, நித்திய ஜீவன் கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையா ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளணும். அப்படி ஜாக்கிரதையா நீ உட்கொண்டியானா உனக்குள்ள அவர் உயிர் இருக்குது, அவருடைய ரத்தத்துல உயிர் இருக்குது.
அந்த உயிர் அவரே உனக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த உலகத்துல எவனாலும் உன்னை அசைக்க முடியாது. எந்த மந்திர தந்திரம் பேய் பிசாசு ஒரு மனுஷனால உன்னை வீழ்த்த முடியாது. உன் ஆத்மா நரகத்துக்கு போவே போவாது. இது சத்தியம். வசனம் அப்படிதான் சொல்லுது. நான் 2020 வருஷம் கொரோனா வந்துச்சுல்ல, எல்லா இடத்துலயும் கொரோனா லாக்டவுன். எனக்கும் சளி பிடிச்சி ஜுரம் விட்டவே இல்லை. 3 நாளா ஒரே ஜுரம், உடம்பெல்லாம் மெல்லுது, வலிக்குது. நான் பயப்படுறேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் அதே மாதிரி 2 பேரும். எங்களுக்கு யாரும் கிடையாது பிள்ளைங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் வீட்டில். உதவிக்கு ஆளே கிடையாது. எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. எப்படி வருவாங்க? 2 பேரும் தண்ணி எடுத்து குடிக்க முடியலங்க. 2 பேரும் படுத்து படிக்காவே இருந்தோம். அப்போ நான் பயந்துட்டேன். அப்போ ஆண்டவர், நான் பயந்தேன். ஐயோ, இப்படி என் சரீரத்தில் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துடுச்சு, ஏசப்பா ஏசப்பா நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படி மனசில் ஒரு கலக்கம் வந்துச்சு எனக்கு. அப்போ உடனே ஆவியான என்ன தெரியுமா சொன்னார்? ராபோஜனத்தை எடுனாரு. உடனே நீ ராபோஜனத்தை எடுனாரு. இன்னைக்கு காலையில் பேசினாருங்க. அந்த சாயங்காலமே ராபோஜனத்துக்கு வேதத்தை வாசித்து என்னை ஆராய்ச்சி பார்த்து என்னை சுத்திகரித்து கொண்டு அப்பமும் ரசமும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வீட்லேயே ஆண்டவருடைய அந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்து, எங்கள் வீட்டுக்காரர் எடுனா அவர் எடுக்கலை, நான் மட்டும் சரி அவர் எடுக்கலை, நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் அன்னைக்கு நைட் எடுத்துட்டோம். மணி ஒரு 6:30 மணிக்கு ராபோஜனத்தை எடுனாரு. ஆண்டு நான் எடுத்துட்டேன். மறுநாள் காலையில் அந்த ஜுரம் சளி எங்கே போச்சுன்னு தெரியல. நான் எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். என் வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் சொன்னாருங்க, நீ ராபோஜனத்தை எடு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு எவ்வளோ பலம் வருது பத்தியா, எவ்வளோ சக்தி வருது பத்தியா. அதனால தயவு செய்து நின்று நிதானிச்சு பயபக்தியோட உணர்வோட கல்வாரியை நினைச்சு எனக்காக என் பாவத்தை அவர் சுமந்தாரு, என் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணாரு அப்படின்னு நிதானிச்சு தான் நான் அவருடைய சரீரத்தை உட்கொள்ளணும். அவர் அவருடைய ரத்தத்தை நான் குடிக்கணும். இல்லைன்னா நான் பலவீனப்படுவேன், நான் வியாதியாக இருப்பேன், நான் சீக்கிரம் மறிச்சிடுவேன். மறிச்சிட்டா நான் நரகத்துக்கு தான் போவேன். ஆக்கினையே நானே வர வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் வசனம் சொல்லுதுங்க. இப்போ இன்னொரு அடுத்த வீடியோவில் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அப்பமும் ரசமும் சாப்பிட்டாங்க, திரும்ப அவங்க பின்னோக்கி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தயவு செய்து அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம உட்கொள்ளணும். இந்த பூமியில யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமும் ரத்தமும் நம்ம உட்கொள்ளணும். அடிக்கடிக்க உட்கொள்ளணும். யாரோ ஒரு ஊழிக்காரன் மட்டும் சாப்பிடணும், மற்ற விசுவாசிகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அப்படி சொல்றது பிசாசு சொல்ற கருத்து. இதெல்லாம் இந்த உபதேசத்தை கேட்டு நீ அது பின்னாடி போனியனா நிச்சயமா நரகம்தான். நீ பரலோகம் போக முடியாது. இது சத்தியம், இது உண்மை. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை உட்கொள்ளணும். அவர் ரத்தம் தான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை உனக்குள்ள இருக்கணும். அந்த புதிய உடன்படிக்கை உனக்குள்ள இருந்தாதான் நீ பரலோகம் போய் சேர முடியும். இல்லாட்டி பரலோகம் போய் சேர முடியாதுங்க. வெறும் சரீரம் சாப்பிட்றோம், சரீரத்தில் ரத்தம் இருக்குத்தானே, அப்போ சரீரமும் ரத்தமும் சேர்த்து நான் சாப்பிட்றேன் அப்படின்றத இந்த கருத்து பிசாசு கொண்டு வந்து கொடுக்குற கருத்து. இயேசு சாமி அப்பத்தை எடுத்து பிட்டுந்தா
இது என்னுடைய சரீரம், நீ சாப்பிடு, இதை சாப்பிட்டேன்னா நீ வாழ்வு பெறுவ, நீ நித்திய ஜீவனை அடைவன். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, பிட்டு கொடுத்தாரு அவருடைய சரீரத்தை. ரத்தத்தை எடுத்த, இது என் ரத்தம், இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குது. புதிய உடன்படிக்கையின் அடையாளம் இயேசு கிறிஸ்து ரத்தம். இதை நீ பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யிட்டாரு. அவர் தானே சொன்னார், வாய் தருத மனுஷனை சொன்னா. அப்ப இயேசு சொன்னதான் நம்ம கேட்கணும். மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. மனுஷன் சொல்றதெல்லாம் நீ கேட்டேன்னு நீ நரகத்துக்கு தான் போயிடுவ. இயேசு சாமி சொல்றது கேளு. ரத்தத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளணும். ஊழிகார மட்டும் சாப்பிட்டு ஊழிகார மட்டும் பரலோகம் போனா போதுமா? அப்ப மக்கள் எல்லாம் எப்படியா? மக்கள் மட்டும் வெறும் சரீரத்தை கொடுத்துட்டு நீ ரத்தத்தை கொடுக்கலனா என்ன அர்த்தம்? ஏமாத்திரியா? மக்கள் எல்லாம் நரகத்துக்கு அனுப்புறியா? நீ மட்டும் பரலோகம் போனா போதுமா? அப்ப இயேசு விசுவாசிக்கிற எல்லா மக்களும் நரகத்துக்கு போகணுமா? எதை போதிக்கிற? சத்தியத்தை போதி. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒவ்வொரு மனுஷனும் வார்த்தை தான் சத்தியம் தான் விடுதலையாக்கும். பொய் பித்தலாட்டம் உன் மனுஷனுக்கு நீ ஒண்ணு வச்சுக்கு நல்லா பேசக்கூடாது. இயேசு சாமி என்ன சொன்னாரு? அவர் வார்த்தை கேளு. அவர் வார்த்தையின்படி தான் நடக்கணும். அவர் வார்த்தையின்படி நடந்தாதான் பரலோகம் போக முடியும். மனுஷ வார்த்தையெல்லாம் கேட்ட பரலோகம் போக முடியுமா? சோ தயவு செய்து எல்லாருமே இந்த பூமியில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ, நம்புறாங்களோ, தெய்வமா ஏற்றுக்கொள்றாங்களோ, அவங்களுடைய பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டதோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளணும். இல்லைன்னா நரகம். விசுவாசியா இருக்கலாம், இயேசுவை நேசிக்கலாம், ஆனா பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு போனோம்னா புதிய உடன்படிக்கை என்ற இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்குள்ள இருக்கணும். ரத்தம் தான் பிதாக்கு முன்னாடி சாட்சி சொல்லுது. ரத்தம் தான் சாட்சி. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சாட்சி. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டுட்ட, சுத்தமாயிட்ட, நீ பரலோக தேவனுடைய புள்ள. இயேசு எப்படி பிதாவுக்கு புள்ளையா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நீயும் புள்ள அப்படின்னு ரத்தம் தான் சாட்சி கொடுக்குது. சோ இந்த புதிய உடன்படிக்கை உனக்குள்ள இல்லைன்னா நீ பரலோகம் போக முடியாது. பரலோகம் போக முடியாது. இது சத்தியம். ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் சொல்றதுல நிறைய பேருக்கு கோபமா கூட இருக்கும். என்னுடைய ஆதம் என்ன தெரியுமா? இப்படி தவறான ஒரு போதனையெல்லாம் போதிச்சு மக்கள் ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடுறாங்களே. சத்தியத்தை அறியாமையே நரகத்துக்கு போயிடுறாங்களே. இயேசு பாடுபட்டது ரத்த சிந்தத்தெல்லாம் வீணா போயிடுதே. மக்களெல்லாம் பரலோகத்துக்கு வந்து சேரணும், மக்களெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கணும் தானே. அவர் சிலுவையில மரிச்சாரு, அவ்வளோ பாடுபட்டாரு, இதெல்லாம் வீணாயிடுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு தவிப்பு எனக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த செய்திய இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்றேன். இப்படி சொல்லணுன்றது என்னுடைய விருப்பம் இல்லைங்க, இது ஆவியானவருடைய விருப்பம். ஆவியானவர் தான் பேசுன்றாரு. அவர் பேசுன்றாரு, நான் பேசுறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் என்ற ஒரு ஆப் இருக்குது, அதை டச் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. மாரநாதா